Taste the Daily. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற அரசு பேருந்து மாமண்டூர் அருகே பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விவரங்களை செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கண்ணதாசன், சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சுமார் 50 பயணிகளுடன் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதிக்கு அரசு பேருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் அருகே உள்ள பாலாறு பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென கியர் பாக்ஸில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக அரசு பேருந்து நகர முடியாமல் பாலத்திலேயே நின்றது. ஓட்டுநர் எவ்வளவு முயற்சி செய்தும் வாகனம் பழுதாகி அங்கேயே நின்றதால் பேருந்தில் இருந்த பயணிகள் இறக்கப்பட்டு அடுத்த மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கின்றனர். இந்த நிலையில பேருந்து சரி செய்யப்படாமல் அங்கேயே சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டிருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு பாலாறு பாலத்தின் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள், அரசு பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் என ஏராளமான வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அணிவகுத்திருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் பேருந்து நிற்பதால் அதை சரி செய்வதற்காக எதிர்புறம் பாலாறு பாலத்தின் மீது பேருந்துகள் மாற்றி அமைக்கப்பட்டதால் இருபுறமும் தற்பொழுது வாகனங்கள் செல்ல முடியாமல் 2 சாலை மார்க்கத்திலுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் கடும் நிற்கின்றது. இது காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகள் முறையாக பராமரிப்பு செய்யப்படுவதால் அவ்வப்பொழுது இது போன்ற பேருந்துகள் பாதி வழியிலேயே நிற்பதும் பழுதாகி நிற்பதும் இதனால பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருவதும் தொடர்கதையாகியுள்ளது. கண்ணதாசன், சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற அரசு பேருந்து மாமண்டூர் அருகே பழுதாகி நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டெல்லி பாபு.